வெல்கம் டு த சேனல். இப்போ வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். எத்தனை பேர் கும்பிடுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. எப்படி நீங்கள் பழக்கம் இருக்குதோ அது மாதிரி நீங்கள் கும்பிடலாம். அன்னைக்கு வரலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சி கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. நான் சிம்பிளாக தான் கும்பிடுவேன். எதோ என்ன பிரசாதமோ அதை செய்து வச்சு லக்ஷ்மி தேவியார்கிட்ட வச்சு கும்பிடுறது வழக்கம். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, நல்ல நெய்யில் வறுத்த தேங்காய் பல்லாக போட்டுக்கலாம், இல்லை நல்லா துருவி நெய்யில் வறுத்து அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், நல்லா ஒரு 2-3 ஏலக்காய் நசுக்கி போட்டுட்டு ஒரு சிட்டி உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஆப்பசோடா மாவு விரும்புகிறவங்க போடலாம். ஈனோவோ ஆப்பசோடா மாவும் ஒரு சிட்டிகை போட்டு கலந்து அதை நீங்கள் நெய்லையும் சுடலாம், இல்லை கல் தோசை மாதிரி தவாலையும் ஊற்றி விட்டு அதை நீங்கள் வச்சிங்கனாலே அது பெரிய விசேஷம். நான் அந்த மாதிரி பண்ணி செய்து கும்பிட்றது வழக்கம். இந்த வரலட்சுமி விரதன்றது பர்டிகுலராக இவங்க தான் கும்பிடணும் அவங்க தான் கும்பிடணும்னு இல்லை. விருப்பப்பட்டவங்க தாராளமாக கும்பிடலாம். உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை வச்சு சாமி கும்பிடுங்க. அப்புறம் பழங்க, ஒரு பழங்க வச்சு தட்டில் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு, சிலர் பின்னாடி அந்த ஜடை தைப்பாங்க, அந்த கயிறு அம்மனுக்கு போடுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக கும்பிடுறவங்க பழக்கம் இல்லைன்னாக்கா சும்மா வச்சு கும்பிடலாம். நான் அப்படி தான் கும்பிடுவேன். எனக்கு அந்த கயிறு கட்டுறது, அந்த ஜடையெல்லாம் பின்னி அம்மனுக்கு அதை இது பண்ணுறதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் செய்து கும்பிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கும்பிடுறதுக்கு ஒரு புத்தகம் காமாட்சி விரதம்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதுல இருக்கும். அந்த அப்புறம் திருவிளக்கு பூஜைன்னு அதுலயே இருக்கும், விளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க சாமிக்கு, அதாவது காஞ்சி காமாட்சி அம்மனை வச்சு அது காமாட்சி விரதம்னு சொல்லிட்டாரு. பொதுவாகவே எல்லா அம்மனுக்கும் அந்த புத்தகத்தை வச்சு கும்பிட்டோம்னா அதுலயே எல்லாமே வரும். நல்ல கணவன், செல்வ செழிப்பு, எல்லாமே ஒன்று விடாத எல்லாமே அதுலயே அடங்கிடும். அந்த பாட்டு எங்க வீட்டுல அம்மா பூஜை பண்ணிட்டு கண்டிப்பா படிப்பாங்க. உட்காந்து அதை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி அந்த புக்கில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும். அது நம்ம படிக்க 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 நம்ம குடும்பம் மேன்மைக்கு நல்லா வரும் அப்படின்றது நிச்சயம். அது மாதிரி அந்த புத்தகம் கிடைச்சா வாங்கி படிங்க. அதில் ஒரு பாடல் மாயவண்டங்கனி மரதவல்லினி மணிமந்திரக்காணி மாயாசுருவினி மகேஸ்வரி மன்னி மலைய மகளாண்ணி தாயே மீனாட்சினி சர்குணவல்லினி தயந்தி விசாலாட்சினி தாரணிப்பேட்டை பெரிய நாயகமினி சரவணி என்றவள்னி பேகல் நாடினி அத்தரபாகதி பயிர் வந்தவள்னி பிரணவ சுருபினி பிரசனவல்லினி பிரிய ஒண்ணாமலினி ஆய்மகமாயினி ஆனந்தவல்லினி அகிலாண்ட வல்லினி அழகாக எங்கும் குடிகொண்டிருக்கும் காமாட்சி தாயே அப்படின்னு வரும். நீங்க அந்த காமாட்சி அம்மன் வர இடத்துல நீங்க மகமாயை சொல்லிக்கலாம், சமயபுரத்தால சொல்லிக்கலாம், யாரை பெரிய பாளையத்தால சொல்லிக்கலாம், யாரை வேணாலும் அம்மனை அந்த இடத்துல பேர் சொல்லி நம்ம அந்த சாமியை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அதை அடுத்த மாதிரி சர்வமங்கல மாங்கல்யே சர்வார்த்த சாதே சரண்ய தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்றத சொல்லி முடிச்சிடணும். இந்த பாட்டு நான் எங்கே போனாலும் எந்த அம்மன் கோயில் போனாலும் பாடுவேன்.
ஆனால் அது வந்து அந்த காமாட்சி விருத்தம்ன்ற புக்கில் அது வருது. அதனால வந்து அந்த புக்கை வாங்கி ஃபுல்லாக படிச்சிங்கன்னா வீட்டுக்கு அவ்வளோ நல்லது. கல்யாணம் போகிற பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம் வந்து, அதே முக்கியமாக பெண் பிள்ளைகள் படிக்கிறது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள தான் வந்து இதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க. அது படித்தா வந்து நல்ல வாழ்க்கை அமையும், நல்லா இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலாக வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் வரலட்சுமி அன்னைக்கும் படிக்கலாம். அந்த மாதிரி படிச்சுக்கிறது ரொம்ப அந்த தாயாரோட அருளப்படுறதுக்கு மிக சிறந்த வழிமுறையாகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நான் வந்து இன்னைக்கு இப்போ உடனே போடணுன்றதுக்காக நான் போடுறேன். இப்போ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, கும்பிடுற அத்தனை பேருக்கும் அந்த வரலட்சுமி அம்பாளோட அருள் கிடைச்சி நீங்கள் நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.